இது என்ன இது ஏதோ முள்ளு செடியாக இருக்குது, இதை வச்சு என்ன செய்ய போகிற? இது தூதுவளை. ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காத. இது தூதுவளை ரசம் வைக்க போகிறேன். பெரிய பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, அதனால் ரசம் வைக்க போகிறேன். இந்த முள்ளாக இருக்க இதை வச்சு எப்படி ரசம் வைக்கிறது? கையில் குத்துது. ஆமாம், அதுக்கு தான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுறேன். இது வச்சு ரசம் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து பாரம்பரிய முறையில், அதாவது சட்டியில் தான் குழம்பு வைக்கிறதாலும் எது பண்ணத்தாலும் பண்ணுவேன். அந்த மிளகா, மல்லி, ஜீரகம், சின்ன சீரகம், மிளகு, வெந்தயம், கொஞ்சமாக ஒரு 2 பல் அந்த நான் சின்ன வெங்காயம் போட்டுப்பேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துட்டா கொஞ்சம் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரசத்தில். அதனால் வறுத்து தான் வைப்பேன். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்க அரைச்சி, இந்த பாட்டுலலாம் வரும்ல, பாட்டில் இந்த பாட்டு தூதுவளை இலையை அரைச்சி தொண்டையில் நான் வளைச்சி அப்படின்ற மாதிரி, உண்மையாலுமே இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தூதுவளை அரைச்சி போட்டு ரசம் வச்சா நல்லா தான் இருக்குது, நல்லாவே கேட்குது. கொஞ்சம் அதாவது டேப்லெட் போட்டால் ஒரு 2 நாளில் 2-3 நாளில் சரியாகிறது. இது போட்டால் ஒரு 4 நாள், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ஆனால் நல்லா கேட்குது, இயற்கையாக கிடைக்குதில்ல. அதனால் இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துட்டு தூதுவளையும் எடுத்து அலசி வச்சோன்னு வீட்டில் தானே இருக்குது, அதனால் டஸ்ட்டு இருக்கும், இல்லை பூச்சி ஏதாவது இருக்கும் சொல்லிட்டு அலசிட்டு வறுத்து இதெல்லாம் போட்டு அரைச்சி மசாலா எடுத்துகிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் வந்து சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுருக்கேன். அது நான் இப்போது நைட்டில் எல்லாம் சும்மா இருக்கேன், கொஞ்சம் வேலை இல்லை அப்படின்னா அடுப்பில் தான் செய்வேன், விறகு அடுப்பில் தான் செய்வேன். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வடகம் வச்சுக்கோ. வடகம்லாம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்துருப்பேன். வடகம் போட்டு இது பண்ண பிறகு இந்த எண்ணெய் அந்த மசாலா கொட்டிட்டு ஃபுல்லாக எண்ணெய் வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் அந்த ரசத்தோட ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அந்த இலையோட ஸ்மெல்லு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் மாதிரி வரும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். இன்னொரு நாள் வந்து நான் உனக்கு தூதுவளை அதெல்லாம் துவையல் அரைச்சி தரேன், நல்லா இருக்கும் அதுவும். இன்னொரு நாள் செஞ்சு தரேன். கொஞ்சம் மழை டைமா, அப்போ தான் நிறைய துளுத்து வரும்ல செடியில், அந்த மாதிரி. இன்றைக்கி பிரண்டை ஊறுகாய் செஞ்சேன்ல, அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி தூதுவளை துவையலும் நல்லா இருக்கும். அப்புறம் புளியெலாம் ஊற வச்சுருந்தேன். புளியிலே மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் புளி கரைச்சி எல்லாம் ரொட்டீனாக வைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் உப்பு அதில் புளியில் போட்டு நல்லா வச்சுட்டு, நான் கருப்பில் வந்து வணக்கும் போது போட மாட்டேன், லாஸ்ட்டாக அந்த கொதி வருதில்ல அப்போ போட்டால் அதோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அந்த கொதிக்கும்போது. அப்புறம் ரசத்துக்கு பாவக்காய் வந்து வத்த போட்டு வச்சுருந்தேன்ல, அதை லைட்டாக கொஞ்சமாக எண்ணெயில் பொரிச்சிட்டு அதை உப்பு மிளகாய் போட்டு சிப்ஸு போடுற மாதிரி, சிப்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்களே அந்த மாதிரி தூவுற மாதிரி தூவிட்டு சாப்பாட்டுக்கு கடிச்சிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து குட்டிங்கெலாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பக்கத்தில் சாப்பாடு தான், நைட்டு பகல்லாம் இல்லை, எப்போ டைம் கிடைக்குதோ எது கிடைக்கும் சாப்பிட வேண்டியது. எல்லாத்துக்கும் லைனாக சாப்பாடு போட்டு வெளியே பாய போட்டு எல்லாம் பனி வரையா நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டுக்கும். வெளியே உட்காந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சிச்சு. கொஞ்சம் நாங்கள் ஏதாவது ஒரு வேலையாவது கும்பலாக உட்காந்து இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். ஏதோ ஒரு வேலையாவது, இப்போ காலையில் முடியாது, பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போவாங்க, அவங்க சாப்பிட்றாங்களேன்னு கவனிக்க முடியாது. மதியமும் ஸ்கூல்லேருந்து என்ன சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்க ஏதும் கவனிக்க முடியாது. அதனால் நைட்டில் கண்டிப்பாக ஒரு குச்சியை பக்கத்துலேயே வச்சுட்டு சாப்பிட வைக்கிறது. அப்போ தான் சாப்பிடுவாங்க, எல்லாம் ஏமாற்றிடுவாங்க, நல்லாவே ஏமாற்றுவாங்க. அப்புறம் இதில் இந்த ரசத்தில் உங்களுக்கு என்ன நல்லது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். இப்போ தான் வந்து எல்லா ரசத்தை சாப்பிடணும். நல்லா சுட இருந்துச்சுங்களா சாப்பாடு, எல்லாம் ஒரே சூடு, நான் பல்ல காமிச்சிட்டு ஊதி சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. அதை கொஞ்சம் இந்த வறுக்காமல் வச்சா அந்த ஒரு ரசத்தோட ஸ்மெல்லு வரும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்களா. இதெல்லாம் வறுத்து வச்சா அந்த ஸ்மெல் வராது, எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் வைப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்